சர்ப்பத்தை வைத்து மாந்திரிகம் செய்தால் 8 அறிகுறிகளை நாம் பார்க்கலாம். அந்த 8 அறிகுறிகளை பற்றி தான் இப்பொழுது இந்த செய்தியிலே நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அறிகுறி, சர்ப்பத்தை வைத்து மாந்திரிகம் செய்து அந்த சர்ப்பம் உங்களை தொடுகிறது என்றால், முதலாவது அது சொப்பனத்தின் வழியாய்தான் அந்த சர்ப்பம் உங்களை தொடும். தேவ பிள்ளைகளே, சொப்பனத்திலே உங்களை சர்ப்பம் துரத்தும். சிலரை சர்ப்பம் கால்களிலே கடிக்கும், சிலரை சர்ப்பம் கைகளிலே கடிக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கர்ப்பம் தரிக்காமல் இருப்பாங்க. அவங்க கர்ப்பம் தரிக்கும் பொழுது சர்ப்பத்தை வைத்து செய்வனை செய்திருப்பார்கள் என்றால் அவங்களுக்கு சொப்பனம் இப்படி வரும். ஒரு சர்ப்பம் முட்டையை உடைத்து குடிப்பது போல சொப்பனம் வரும். அப்பொழுது அவங்களுக்கு அந்த கருவில் இருக்கிற அந்த குழந்தை கலைந்து விடும். ஆகையினாலே சர்ப்பத்தை வைத்து செய்வனை செய்தால், மாந்திரிகம் செய்தால், முதல் அறிகுறி சொப்பனத்திலே நீங்கள் சர்ப்பத்தை பார்ப்பீர்கள். இதுதான் முதலாவது அறிகுறி. இரண்டாவது அறிகுறி, சர்ப்பத்தை வைத்து மாந்திரிகம் செய்தால் சர்ப்பம் உங்கள் அருகாமையிலே இருப்பது போலவே ஒரு உணர்வுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு மிக நெருங்கிய நண்பரான ஒரு போதகர் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அதாவது, அவர் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் ஒரு சர்ப்பத்தின் போராட்டம் இருந்தது. அதற்காக அவர் பாரப்பட்டு ஜெபித்து அவங்கள விடுதலையாக்கி கொண்டு வந்தார். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நைட் அவர் தூங்கிட்டு இருந்தப்ப அவருடைய பெட்டில் அவர் போர்வைக்குள்ளார ஒரு சர்ப்பம் நெளிஞ்சி வர மாதிரி இருந்ததாம். கொஞ்ச நேரத்தில் அந்த சர்ப்பம் அவர் கால் மேலே ஏறி அவருடைய கால் தொடைக்கிட்ட வரும்பொழுது தான் அவருக்கு உணர்ச்சி வந்திருக்கு, ஏதோ ஒரு சர்ப்பம் என் மீது ஏறுகிறது என்று சொல்லி அவர் திடுக்கிட்டு எந்திரிச்சு பார்க்கும் பொழுது அப்படியே அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த இரவு நேரத்தில் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தாராம், ஆண்டவரே இது என்ன என்று சொல்லி. அப்போ கர்த்தர் வெளிப்படுத்தினாராம், நீ துரத்துன அந்த சர்ப்பம் இந்த இரவு நேரத்தில் ரியலாக உன்னை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்குது, நீ நிறைய ஜெபிக்கணும் என்று சொல்லி. இன்னும் ஒரு உதாரணத்தை கூட நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு திருமணமான தம்பதி டெஷுவா விடுதலை பெருவிழாவுக்கு என்னை பார்க்க வந்தார்கள். அவர்கள் திருமணமாகி 2 ஆண்டுகள் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்க வந்த உடனே குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, எங்கள் வாழ்க்கையில் நிறைய மிஸ்ட்ரியான காரியங்கள், நிறைய காரியங்கள் நடக்குது, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் பாஸ்டர் சொன்னாங்க. சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு நாள் இரவு நேரத்தில் அவங்க பெட்டில் படுத்துட்டு இருக்கும் போது நடு ராத்திரி அந்த நபர் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஒய்ஃப் அவருடைய கண்ணுக்கு சர்ப்பம் மாதிரியே தெரிவாங்களாம். அப்போ அவர் என்ன பண்ணுவாராம், திடுக்கிட்டு எந்திரிச்சு உட்காந்துருவாராம். எந்திரிச்சு உட்காந்து பார்க்கும் பொழுதும் சர்ப்பம் மாதிரி தெரிவாங்களாம். அவர் எந்திரிச்சு நடந்து போயிடுவாராம். கொஞ்ச நேரம் அந்த ரூமுக்கே வரமாட்டாராம். இன்னும் சில நாளில் பார்த்தீங்கன்னா அவர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஒய்ஃபுக்கும் இவருக்கும் நடுவில் ஒரு சர்ப்பம் படுத்திருக்கிற மாதிரி அவர் பார்ப்பாராம். இப்படி 2 வருஷம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை பார்த்து அவங்க பார்த்தீங்கன்னா திருமணமான அந்த தம்பதிகள் அவர்களுக்குள்ளாய் சரியான உறவே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அன்றைய தினத்தில் அவர்களுக்கு நாங்கள் ஜெபித்தோம். தேவ ஆவியானவர் அவர்களை தொட்டு இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு குழந்தையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், சில நேரத்திலே சர்ப்பத்தை வைத்து மாந்திரிகம் செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்ப்பம் உங்களுடைய கண்களுக்கு ரியலாகவே காட்சியளிக்கும், உங்களோடு கூட இருப்பது போலவே காட்சியளிக்கும். இது 2வது அறிகுறி. 3வது அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல நிறத்திலே சர்ப்பம் சொப்பனத்தில் வரும். வெள்ளை நிறத்தில் சர்ப்பம் வரும், கருப்பு நிறத்தில் சர்ப்பம் வரும், சிவப்பு நிறத்தில் சர்ப்பம் வரும், மஞ்சள் நிறத்தில் சர்ப்பம் வரும், இன்னும் பழுப்பு நிறத்தில் சர்ப்பம் வரும், நீல நிறத்தில் சர்ப்பம் வரும், ஊதா நிறத்தில் சர்ப்பம் வரும், பல வர்ணத்தில் சர்ப்பம் வரும். இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏன் இப்படியாப்பட்ட சர்ப்பம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. இப்படியாப்பட்ட சர்ப்பங்கள்
எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாய் மாந்திரிகம் செய்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சர்ப்பம் வரும். அப்போ இப்படிப்பட்ட பல நிறத்தில் வருகிற சர்ப்பம் உங்களுடைய சொப்பனத்தில் வந்தால் இதை குறித்து நாங்கள் முந்தைய செய்தியில் அநேக காரியங்களை பேசியிருக்கிறோம். நீங்கள் அந்த செய்திகளை பாருங்கள். மூன்றாவது அறிகுறி, பல நிறத்தில் சர்ப்பம் வரும். இது மூன்றாவது அறிகுறி. நான்காவது அறிகுறி, ஒரு சர்ப்பத்தை வைத்து உங்களுக்கு மாந்திரிகம் செய்திருப்பார்கள் என்றால் உங்களுடைய உச்சம் தலையில அல்லது உங்களுடைய தலையில சர்ப்பம் ஓடுவது போல் இருக்கும். இந்த சர்ப்பம் ஓடுவது போல் ஒரு நபருடைய தலையில இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது குழப்பம் ஏற்படும். இரண்டாவது, அந்த நபருக்கு மறதி இருக்கும். மூன்றாவது, இச்சையின் பார்வையை அந்த சர்ப்பம் உண்டாக்கும். நான்காவது, படிப்பில் கவனம் செலுத்த முடியாது. ஐந்தாவது, வேலையில் கவனம் செலுத்த முடியாது. ஆறாவது காரியம், அடிக்கடி அந்த நபருக்கு தலை வலிய இந்த சர்ப்பம் உண்டாக்கும். ஏழாவது, எப்பொழுது இவங்க யாரை பார்த்தாலுமே சந்தேகம் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்படியாப்பட்ட சர்ப்பம் இவங்கக்கிட்ட சொப்பனத்தில் வரும் பொழுது பெண் ரூபத்தில் வரும். இது சர்ப்பமாகவே இருக்காது, ஆனால் இது பெண் ரூபத்தில் வரும். தேவ பிள்ளைகளே, ஐந்தாவது அறிகுறி, சர்ப்பத்தை வைத்து மாந்திரிகம் செய்திருந்தால் அந்த குறிப்பிட்ட சர்ப்பம் உங்களுடைய முதுகு தண்டலும்பில் அமர்ந்திருக்கும். முதுகு தண்டலும்பில் அமர்ந்து உங்கள் தலையில் அதோடைய தலையை வைத்து கொண்டு உங்களுடைய கண்களோடு அந்த சர்ப்பத்தின் கண்கள் இணைக்கப்படும். முதுகு தண்டலும்பில் சர்ப்பம் உட்காந்துடுச்சு அப்படின்னா உங்களுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய முதுகு தண்டெலும்பில் சரியான வலி ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உட்காந்து வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க, ஆனால் முதுகு தண்டெலும்பில் ஒரு வலி உண்டாயிட்டே இருக்கும். அது மாத்திரமில்லை, சிலர் அடிக்கடி கீழே விழுவாங்க. இந்த மாதிரியான மாந்திரிக பிரச்சனை இருக்கும் பொழுது அவங்க அடிக்கடி கீழே விழுவாங்க. விழும் பொழுது என்ன நடக்கும்னா, அவங்களுக்கு அடிபடுற இடம் முதுகு தண்டெலும்பாக இருக்கும். மாடிப்படியில் இறங்கும் பொழுது விழுவாங்க, முதுகு தண்டெலும்பில் அடிப்படும். இப்படி அடிபடுற இடமே முதுகு தண்டெலும்பாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா